வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் பொசிஷன் தியரம்னுடைய ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தியரம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இதில் இருக்கிறது 3 ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க. லென்த்தியாக தான் இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஆர்டரை கவனிச்சிங்கன்னா ஃபைனலாக அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 3 ohm ரெசிஸ்டார் யூஸிங் சூப்பர் பொசிஷன் தியரம். இங்கே பாருங்கள், இதுதான் சர்க்கியூட் டயக்ராம். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் 3 ohm ரெசிஸ்டார் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதில் எவ்வளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அதை கண்டுபிடிக்கணும். என்ன தியரம் பயன்படுத்தி? சூப்பர் பொசிஷன் தியரம் பயன்படுத்தி. சரி, ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பேட்ரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு பேட்டரியை முதல்ல கன்சிடர் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு இந்த 10 volt பேட்டரி கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் 10 volt பேட்ரி. இந்த பேட்ரி மட்டும், இந்த பொட்டென்ஷியல் சோர்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். மற்ற எல்லா பேட்டரியும் நான் ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் அதர் வோல்டேஜ் சோர்ஸஸ். ஸோ மற்ற எல்லா வோல்டேஜ் சோர்ஸும் என்ன பண்ணிடணும்? ஷார்ட் பண்ணிடணும். இதுதான் ரூல். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு பேட்டரியை கன்சிடர் பண்ணுங்கள், அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற பேட்டரி என்ன பண்ணணும்? ஷார்ட் பண்ணிடணும். இப்போ ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ திரும்ப டயக்ராம் வரையணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேட்டரி மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறேன். இதை நான் வந்து ஷார்ட் பண்ணிடுறேன். ஷார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ டயக்ராமில் இந்த பேட்டரியிலேருந்து ஒரு கரண்ட்டு போகும். இந்த கரண்ட்டை நான் வந்து I1 கரண்ட்டுன்னு பேர் வைக்கிறேன். அப்புறமா இந்த 3 ohm ரெசிஸ்டாரில் ஒரு கரண்ட் வரும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இதுக்கு I' பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இதுதான் இப்போதைக்கான வேலை. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இங்கே இருக்கிற அந்த ரெசிஸ்டார் எல்லாத்தையும் சிங்கிளாக கொண்டு வர போகிறோம். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வர போகிறோம். கவனிங்க, இப்போ இந்த 2 ரெசிஸ்டாரும் பேரலாக இருக்குது. இந்த 5ம் 3ம் பேரலாக இருக்குது. இப்போ பேரலாக தான் நம்ம எப்படி எழுதலாம்? 5 × 3 / 5 + 3. கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிக்கலாமா? 5 × 3 என்ன வரும்? 15. 5 + 3 என்ன வரும்? 8. ஸோ 15 / 8. ஸோ 1.875. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 1.875 வருது. சரி, இப்போ திரும்ப உங்களுக்கு டயக்ராம் புரிகிற மாதிரி வரைகிறேன். இது ஒரு ரெசிஸ்டார். என்ன ரெசிஸ்டார்? 2 ohm ரெசிஸ்டார். இந்த 2 ரெசிஸ்டாரையும் சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன வந்தது? 1.875 ohm வந்துடுச்சு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் இப்போ இது ரெண்டும் சீரீஸில் வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் இங்கே ஒரு பேட்ரி, 10 volt பேட்ரி எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுப்போம். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிடலாமா? 2 + 1.875 வரும், 3.875 வரும். 3.875 ohm. இங்கே 10 volt பேட்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும் சர்க்கியூட்டை. இப்போ சால்வ் பண்ணியாச்சு பாருங்கள். இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, ஆட் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இங்கேருந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல, என்ன கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது? I1 கரண்ட். இங்கே டயக்ராம்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல இந்த I1 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த I1 கரண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ I1 = ஓம்ஸில் ஃபார்முலா I = V/R. இங்கே என்ன வோல்டேஜ் சோர்ஸ் வருது? 10 volt வருது. இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 3.875. இப்போ 10 / 3.875. 10 / 3.875 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 2.5806 ஆம்பியர் தான் இதில் ஃப்ளோ ஆகிற I1 கரண்ட்டு. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த I' தான் நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்கணும். இந்த I' என்னது? இந்த ரெசிஸ்டாரில் போகிற கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த I'. ஸோ இதை நம்ம கரண்ட் டிவிஷன் ரூல்னு சொல்லுவோம். அந்த ரூலை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க போகிறோம். by current division rule. ஸோ நம்ம I' கண்டுபிடிக்க போகிறோம். இந்த I' எப்படி கண்டுபிடிக்கலான்னா,
இந்த I டேஷ்க்கு இது டிவைட் பண்ணுறோம், டிவிஷனை ரெண்டு பக்கமும். இந்த பக்கம் என்ன கரண்ட் வருது, I1 கரண்ட் வருது. அந்த I1 கரண்ட்டையும் இன்ட்டு கவனிங்க. இப்போது இதுதான் கரண்ட் டிவிஷன். இந்த பாயிண்ட் இங்கே தானே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன ரெசிஸ்டார் இருக்குது, சீரீஸில் 5 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது இந்த பக்கமாக. ஓகேங்களா, அந்த 5 எடுத்து நியூமரேட்டரில் எழுதிக்கணும், டிவைடட் பை இப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பிளாக்கில் இருக்கிற மொத்த ரெசிஸ்டன்ஸ் எழுதணும். 5ம் எழுதணும், இப்போ 3ம் எழுதணும். 5 + 3 8. இதுதான் ரூலே. எப்படி எழுதுன்னு தெரியுதுங்களா? முதல்ல இந்த I டேஷில் எவ்வளோ கரண்ட் வருது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த I டேஷ்க்கு வர கரண்ட்டு I1 கரண்ட்டு, அதை மல்டிப்ளை பண்ணணும். இது கூட இந்த பாயிண்ட்டுக்கு வெளியில் இருக்கிற ரெசிஸ்டார் 5 ஓம் ரெசிஸ்டார், 5 டிவைடட் பை இப்போ மொத்தமாக ஆட் பண்ணணும் 5 + 3. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன வரும் பாருங்கள், I டேஷ் ஈக்குவல் டு I1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2.5806 2.5806 இன்ட்டு 5/5 + 3 வரும் 8. இப்போ மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிடலாம். 2.5806 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணோம்னா 8ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து 1.6128 ஆம்பியர் வரும். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு I டேஷ்னுடைய ஆன்சர். ஸ்டெப் 1 முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸை மொத்தம் கன்சிடர் பண்ணிவிட்டு இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட் என்ன, I டேஷ் கரண்ட்டு 1.6128 ஆம்பியர். இப்போ ஸ்டெப் 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குல்லையே அதை கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் என்ன இருக்குது, 20 வோல்ட். இதை வச்சுக்கிட்டு இப்போ இதை ஷார்ட் பண்ணிடணும். கன்சிடர் 20 வோல்ட் சோர்ஸ், 20 வோல்ட் சோர்ஸ் ஷார்ட் அதர் வோல்டேஜ் சோர்ஸ். மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணிடணும். அப்போ சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்கும், இது ஷார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்த பேஜில் வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஆகிடும். இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இந்த வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் இருக்கும். இப்படி தான் இருக்கும் சர்க்யூட். இப்போ வேல்யூஸ்லாம் எழுதிடலாம். என்ன இருக்குது, 2 5 3 20. ஓகேங்களா, இப்போது பேட்ரி எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு கரண்ட்டு போகுது. இந்த கரண்ட்டுக்கு பேர் நான் வைக்க போகிறேன் I2 கரண்ட். ஏன்னா ப்ரீவியஸ் டயக்ராமில் I1ன்னு பேர் வச்சேன். இப்போது I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம 3 ஓம் ரெசிஸ்டாரில் தான் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே ஒரு கரண்ட்டு போகும். இது I டபுள் டேஷ்னு வச்சுக்கிறேன், ஏன்னா ப்ரீவியஸ் டயக்ராமில் I டேஷ்னு வச்சேன். இப்போ முதல்ல இந்த I2 கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த ரெசிஸ்டார் எல்லாமே சிங்கிளாக கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த 2ம் 3ம் பேரலாக இருக்குது. அப்போ 2 × 3/2 + 3. 2 × 3 என்னது 6, 6/5. 6 / 5 வந்து 1.2. இப்போ இதோட ரெசிஸ்டாரோட ஆன்சர் 1.2. ஸோ ரெசிஸ்டார் வந்துருக்கலாம் 1.2 ஓம். இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது 5 ஓம். எத்தனை எங்கே கனெக்ட் பண்ணோம், பேட்ரியில் 20 வோல்ட் பேட்ரி. இப்போ இந்த இடத்துல தான் I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. சரி, இப்போ அடுத்து இந்த ரெண்டு ரெசிஸ்டாரை எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 5 + 1.2 6.2. 20 வோல்ட்டு 6.2 ஓம். இப்போ இந்த I2 கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ I2 = V/R. என்ன V இருக்குது, பொட்டென்ஷியலு 20, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 6.2. ஸோ 20 / 6.2 3.2258 ஆம்பியர் தான் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் இங்கே. ஸோ I2 = 3.2258 ஆம்பியர். சரி, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த I டபுள் டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா பை கரண்ட் டிவிஷன் ரூல், பை
கரண்ட் டிவிஷன் ரூல் பயன்படுத்தி நம்ம அந்த I டபுள் டேஷ் கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். I டபுள் டேஷ் ஈக்குவல் டு, சரி இந்த I டபுள் டேஷ் கரண்ட்டுக்கு என்ன கரண்ட் வருது? I2 கரண்ட் வருது. ஸோ I2 இன்ட்டு, இப்போது பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க, இதுதான் கரண்ட் டிவிஷன். இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதுன்னா இந்த பக்கமாக பார்க்கணும். நீங்கள் இங்கே என்ன ரெசிஸ்டார் இருக்குது? 2 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ 2 டிவைடட் பை, இப்போ டோட்டல் பண்ணணும் இந்த 2 ஓமையும் இந்த 3 ஓமையும், 2 + 3. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப் புரிஞ்சுன்னா இது ஈஸியாக இதில் I2 கரண்ட் எவ்வளோ இருக்குது? 3.2258 3.2258 இன்ட்டு 2/5. ஸோ ஃபஸ்ட்டு மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 3.2258 இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1.29032 ஆம்பியர் தான் I டபுள் டேஷ்னுடைய கரண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, இதோட ஸ்டெப் 2 முடிஞ்சு போச்சு. ஸ்டெப் 3 நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கன்சிடர் பண்ணி I டேஷ் கரண்ட்டை கண்டுபிடிச்சோம். ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணோம்? இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை கன்சிடர் பண்ணி I டபுள் டேஷ் ஆன்சரை கண்டுபிடிச்சோம். இப்போது டோட்டல் கரண்ட் I ஈக்குவல் டு அந்த I டேஷையும் I டபுள் டேஷையும் ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் கரண்ட் கிடச்சிரும். I டேஷ் வேல்யூ என்ன வந்தது? 1.6128 1.6128. I டபுள் டேஷ் வந்தது ஸ்டெப் 2ல் ஆன்சர் 1.29032 1.290 போதும், 4 டெசிமல் போதும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 1.6128 + 1.2903 ஆட் பண்ணால் 2.9031 ஆம்பியர் கரண்ட்டு தான் எங்கே ஃப்ளோ ஆகுது? இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இந்த 3 ஓம் ரெசிஸ்டார் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? அந்த 3 ஓம் ரெசிஸ்டாரில் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? 2.9031 ஆம்பியர். ஓகேங்களா? இங்கே வேணால் நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கலாம், த்ரூ 3 ஓம் கரண்ட் த்ரூ 3 ஓம் ரெசிஸ்டார். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு கூட நீங்கள் எழுதலாம். ஸோ நம்மளுக்கு 2.9031 ஆம்பியர். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.